குட் ஈவினிங் மக்களே. திஸ் இஸ் நாச்சால் ஃப்ரம் பெனவலண்ட் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நன்றி. இனிமே சப்ஸ்கிரைப் பண்ண போற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நன்றி. ஸோ பேக் வித் த தேர்ட் பார்ட் ஆஃப் த கிளாஸ். நம்ம ஏற்கனவே வந்து எப்படி பேங்கிங் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கான டிப்ஸ்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து நம்ம ரெண்டு கிளாஸஸ் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வித் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அதை பார்த்துட்டோம். செகண்ட் பார்ட் வந்து ரீசனிங் நம்ம பார்த்தோம். இது ரெண்டு கிளாஸஸ்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம தேர்ட் பார்ட் we are going with ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸஸ் அதுல போறோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோர்த் பார்ட் இருக்கு. ஸோ வந்து இதுதான் உங்களுக்கு வந்து மொத்தமாவே செக்ஷன் ஆஃப் பேங்கிங்ல மொத்தமா நம்ம கவர் பண்ணிடுவோம். இதுக்கு முன்னாடி வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இதுதான் ஃபர்ஸ்டா நீங்க வந்து இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு பார்ட்ஸ் இருக்கும், பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ அப்படின்னு சொல்லி. பார்ட் ஒன் வந்து ஆப்டிடியூடுக்கான டிப்ஸும், பார்ட் டூ வந்து ரீசனிங்கான டிப்ஸும் இருக்கும். ஸோ இது பார்ட் த்ரீ. பார்ட் ஒன் அண்ட் டூ பார்த்துட்டு இதை பாருங்க, ஓகேங்களா? ஸோ பார்ட் ஒன் அண்ட் டூ பார்த்துட்டு இது பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர்மெண்ட் நல்லா தெரியும், சரிங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்கு போகலாம். எல்லாருக்கும் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நீங்க நம்ம பார்ட் த்ரீல ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கும்போது நம்ம நிறையவே வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே வந்து நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் படிச்சவங்க நம்ம இருப்போம். அதை தாண்டி வந்து இங்கிலீஷ்ல என்னதான் மெட்ரிக்ல படிச்சாலும் என்னதான் நம்ம படிச்சிருந்தா கூட நமக்கு வந்து இங்கிலீஷ்ல சில தடுமாற்றங்கள் வரும். கரெக்டா? ஸோ அதை வந்து எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி நம்ம வந்து எக்ஸாமை கிராக் பண்றது அப்படிங்கிற டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் ஏற்கனவே ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பார்ட் ஒன் அண்ட் டூ முடிச்சுட்டு இந்த பார்ட் த்ரீக்கான வீடியோ பாருங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏதோ ஒன்று படிக்கிறதா இருந்தாலும் சிலபஸ் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? அப்போ சிலபஸ் தெரியாம நம்ம படிக்கும்போது என்ன கேட்பாங்க, என்ன உள்ள இருக்கு, என்ன மாதிரியான டாபிக்ஸ் இருக்குன்னே நம்ம தெரியாம படிக்க முடியாது. ஸோ சிலபஸ்ல ஓவராலா பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே சேர்த்தே உங்களுக்கு 15 டாபிக்ஸ் தாங்க இருக்கும் இங்கிலீஷ்லயே, ஓகேங்களா? ஓவராலாவே நான் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் சேர்த்தே தான் சொல்றேன், 15 டாபிக்ஸ் தான் இதுல இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதை வந்து இந்த சிலபஸ் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்ல நீங்க நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே. ஸோ இதை நீங்க வந்து சிலபஸ் தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ ஓவராலாக 15 சிலபஸும் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம பின்னாடி போக போக எது ப்ரிலிம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணணும், எதுக்கு நீங்கள் மெயின்ஸ்க்கு எதில் வந்து இன்னும் அடிஷனலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்த்துருவோம். சிலபஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே? ஓகே. ஸோ இன்னைக்கான கான்டென்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு கண்டென்ட்ஸ்ல நியூஸ் பேப்பர் ரீடிங் இந்த கான்டென்ட்ஸ் போறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இங்கிலீஷ்ல சிலபஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இங்கிலீஷ்ல செக்ஷன்ல எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் இருக்குங்க ஃபார் 20 மினிட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கானது நான் சொல்லிட்டு இருக்கேன். 30 கொஸ்டின்ஸ் ஃபார் 20 மினிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மெயின்ஸ் போக போறோம், ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு என்னென்னலாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். மெயின்ஸுக்கு அடிஷனல் என்னென்ன டாபிக்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம், ஓகே? ஸோ இன்னைக்கான கான்டென்ட்ஸ்ல நியூஸ் பேப்பர் ரீடிங் தாங்க ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கான்டென்ட் நம்ம நியூஸ் பேப்பர் ரீட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து பிராக்டிசிங் வொக்காப்ஸ். மூணாவது வந்து கிராமர் ரூல்ஸ். நாலாவது கான்டென்ட்டா ரீடிங் பிராக்டிஸ். அஞ்சாவதுல வந்து டாபிக் அண்ட் செக்ஷனல் டெஸ்ட். ஆறாவது ஓவராலா சம்மரைசேஷன் என்னன்னு பார்க்க போறோம், ஓகே? இதுதான் இன்னைக்கான கான்டென்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸோட கான்டென்ட்ஸ் இதுதான், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கான்டென்ட் நியூஸ் பேப்பர் ரீடிங். நியூஸ் பேப்பர் நம்மளுக்கு இப்போ நம்மள பல பேருக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறன்ற பழக்கமே இருக்காது. கரெக்ட் தானே? உண்மை தானே? அதானே? ஏன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து அந்த நியூஸ் பேப்பர் வந்து பெருசா நம்ம வந்து அதை எடுத்து ரீட் பண்ற அளவுக்குலாம் நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸே பண்ணிருக்க மாட்டோம். நியூஸ் வந்து காது வழியா கேட்போம். சில பேர் வந்து அந்த காது வழியா கேட்கறது கூட நம்ம பண்ண மாட்டோம். இல்ல நியூஸ் பேப்பர் வந்து இல்ல வேற ஏதாவது வந்து நம்ம மொபைல்ல இப்பதான் மொபைல்ல நிறைய ஆடியோஸ் வருது, நியூஸ் ஆன் ஏர் ஆப் இருக்கு, அதுல கூட நீங்க வந்து கேட்டுக்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு நிறைய ஆக்சசபிலிட்டி இருந்தா கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம அதை எடுத்து வந்து கவனம் செலுத்தி படிக்க மாட்டோம், ஓகேங்களா? ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங் மஸ்ட்.
which is very very important not only for English. நீங்க நியூஸ் பேப்பர் படிக்க படிக்க உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் படிப்படியா இம்ப்ரூவ் ஆகுறதையும் நீங்க கவனிக்க முடியும். நீங்க எடுத்த உடனே இதுல வந்து டிஃபரன்ஸ் தெரியுமான்னு கேட்டா கண்டிப்பா தெரியாது. ஒரு 1 வீக்ல வந்து டிஃபரன்ஸ் தெரியுமான்னு கேட்டா தெரியாது. ஒரு 2 வீக்ஸ் இல்ல 3 வீக்ஸ்க்கு அப்புறம் பாருங்க. இன்னும் நல்லா டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசம் கண்டினியூஸ் ரீடிங் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா வந்து ஈஸியா உங்களால டிஃபரன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்க நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறதுல உங்களுக்கே தெரியாம நிறைய நாலேஜ் நீங்க டெவலப் பண்ணிருப்பீங்க நியூஸ் பேப்பர் ரீடிங்னால. ஓகே. ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷுட் பி given டு நியூஸ் பேப்பர் ரீடிங் பிஃபோர் ஸ்டார்டிங் த ப்ராக்டிஸ். ஒரு ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் ஆப்டிடியூட் ரீசனிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டாபிக் நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்போம். ஸோ அதனால ப்ரஷ் அப் பண்ணி எடுத்துட்டு நம்ம ப்ராக்டிஸ்க்கு போனா போதும் அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் இங்கிலீஷ் இஸ் நாட் லைக் தட். அப்படி நம்ம பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பேசிக்கான நெசசிட்டி என்னன்னு நான் பார்க்கணும். இங்கிலீஷ் எடுத்தோன்னே நம்ம படிச்சிட முடியுமான்னு கேட்டால் படிச்சிட முடியும். அதுக்கு எனக்கு சில சின்ன விஷயங்கள் சில பேசிக்கான விஷயங்கள் தெரியணும். அது பேசிக்கான விஷயங்கள் தெரியணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத இப்போ நம்ம சொல்றோம். ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கறது ஒரு பழக்கமா எப்பயுமே வச்சுக்கோங்க. அது வந்து இட்ஸ் a வெரி குட் ஹேபிட் டூ. அதனால வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் ரீடிங்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரீட் த நியூஸ் பேப்பர் இந்த மார்னிங் இட் செல்ஃப் விச் இஸ் அ குட் வே ஆஃப் ப்ராக்டிஸ். ஸோ அதனால இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரை வாங்கி படிக்கிற பழக்கம் வச்சுக்கோங்க. இந்த ஹிந்து ஆப் அப்படிங்கறத நீங்க டவுன்லோட் பண்ணாலே அதிலே வந்து உங்களுக்கு எல்லா கேட்டகரிஸும் காமிச்சு நீங்க எடிட்டோரியல்னா எடிட்டோரியல் தனியா இருக்க போகுது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் காலம் தனியா இருக்கும், பிசினஸ் காலம் தனியா இருக்கும். நீங்க அதுல இருந்து எடுத்து படிச்சுக்கலாம். நாட் அன் இஷ்யூ. பட் வந்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க பேப்பர் வாங்கி கண்ணால பார்த்து நீங்க பேப்பர் வழியா படிக்கிறீங்களோ அந்த பேப்பர் வழியா படிக்கும் போது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரஸ்ட் மீ. நீங்க வந்து ஒரு ஒரு மாசம் கழிச்சு நீங்க அவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருப்பீங்க. நீங்க ஒரு 1 வீக்லயோ இல்ல 2 நாள்லயோ அந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியாதுங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு மாசம் கழிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூ ஹவ் இம்ப்ரூவ்ட் அ லாட். அது நான் வந்து உங்களுக்கு அஷூரன்ஸ் தரேன். சரிங்களா? ஸோ அதனால நீங்க ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற ப்ராக்டிஸை எப்பயுமே வச்சுக்கோங்க. அது ஹிந்து பேப்பர் வாங்கிக்கோங்க. நீங்க மற்ற பேப்பர் படிக்கிறீங்கன்னா நாட் அன் இஷ்யூ. ஹிந்து பேப்பர் படிக்கும் போது ஏன்னா அதுல ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் அந்த ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் நிறைய நியூ வேர்ட்ஸ் அதெல்லாம் நீங்க கேதர் பண்ணிக்க முடியும். அதனால ஹிந்து பேப்பர் ப்ரிஃபர் பண்றது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் ரீடிங் த ஹிந்து பேப்பர் ஃப்ரம் யுவர் ஃபேவரட் காலம்ஸ். அதான் தேர்ட் பாயிண்ட். இதுக்கு முன்னாடி பாயிண்ட்ல நான் சொன்னேன் இல்லையா மார்னிங்லேயே படிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு வந்து உங்களோட டெய்லி ரொட்டீன் டெய்லி ஷெட்யூல்ல வந்து அந்த மாதிரி படிக்க முடியாத சில சூழ்நிலைகள் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து கட்டாயமா மார்னிங் தான் படிக்கணும்னு சொல்லல. மார்னிங் படிச்சுட்டா பெஸ்டா இருக்கும். ஏன்னா மார்னிங் படிச்சுட்டு நீங்க போகும்போது ஒரு ஓவராலா நீங்க 360 டிகிரி ஓரளவு நீங்க கவர் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் ஒரு ஃபுல்ஃபில்டான ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த நாள் ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க வந்து நியூஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா? இத்தனை நாள் நீங்க வந்து நியூஸ் படிக்காம விட்டதுக்கும் நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சு நீங்க தெரிஞ்சுக்கும் போது நீங்க வந்து உங்களுக்கே ஒரு புதுவிதமான ஃபீல் கிடைக்கும். நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க வேணா. அதே மாதிரி நியூஸ் வந்து காது வழியா கேட்கிற பழக்கத்தையும் வச்சுக்கோங்க. நீங்க காலையிலேயே வந்து நியூஸ் சேனல்ஸ் பாக்குற பழக்கம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா நியூஸ் ஆன் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா நியூஸ் ஆன் ஏர் அப்படின்னு சொல்லி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கே தெரியும் இல்லையா? அப்போல இருந்தே வந்து நியூஸ் ஆன் நியூஸ் ஆன் ஏர் வந்து ரேடியோ ஸ்டேஷன் அப்பையில இருந்தே இருக்கு. ஸோ அது நீங்க கேட்கும் போது அது வழியாவும் நீங்க கேட்டுக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு நியூஸ் ரீட் பண்ணுவாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா மார்னிங் புல்லட்டின், மிட் நூன், சாரி நூன் புல்லட்டின் இப்படிலாம் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் நியூஸ் இப்படின்னு தனித்தனியா வந்து கொடுத்துருப்பாங்க. கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓவரால் ஃபுல் நியூஸும் இருக்கும். நீங்க அதையும் தனித்தனியா தனித்தனியா நீங்க கேட்கணும்னாலும் கேட்டுக்கலாம். இல்ல ஓவரால் நான் அந்த நாள் ஃபுல்லா வந்து ஈவினிங் கேட்கறேன் அப்படின்னாலும் தாராளமா நீங்க கேட்டுக்கலாம். மார்னிங் புல்லட்டின் நான் மார்னிங்ல கேட்டுக்கிறேன், ஈவினிங் நான் ஈவினிங்ல படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. அது வந்து உங்க ப்ரெஃபரன்ஸ் தான். ஆனா இந்த மாதிரி தனித்தனியா அவங்க கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுவும் நீங்க இப்ப கேட்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் காது வழியா போகும்போதும் கண் வழியா பார்க்கும்போதும் அந்த நியூஸை நான் பாக்குறேன் அப்படிங்கும்போது அது எனக்கு இங்கிலீஷ்க்கும் ஹெல்ப் பண்ணும், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. பிலீவ் இன் மீ, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் மறுபடியும் சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து ஒரு நியூஸ் கேக்குறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஆர்பிஐயோட ஹெட் வந்து முன்னாடி வந்து சக்திகாந்த தாஸ் சார் இருந்தாங்க இல்லையா? அப்போ கவர்னரா வந்து சக்திகாந்த தாஸ் இருந்தாங்க. இப்போ கவர்னர் யாரு? சஞ்சய் மல்ஹோத்ரா. இது வந்து நான்
திரும்ப திரும்ப இந்த ஆர்பிஐ நியூஸ் வர்றதுனால எனக்கு வந்து இந்த சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவங்க அவங்க தான் கவர்னர் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா வந்து இதை நீங்க ஒரு நியூஸ் பேப்பர்ல அப்பாயிண்ட் பண்ண அன்னைக்கு நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து அது எக்ஸாம் ரிலேட்டடா அது சம்பந்தமான நியூஸ் வரும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும். காரணம் நீங்க நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. நான் இந்த இடத்துல பார்த்தேன், ஒரு 12th பேஜ்ல டாப் ரைட்ல இருந்துச்சு, இந்த நியூஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த அளவுக்கு உங்களால வந்து ரொம்ப நுணுக்கமா சொல்ல முடியும். ஏன்னா அது காரணம் அந்த நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி நான் படிச்சிருப்பேன். இதுக்கெல்லாம் நீங்க இப்படி படிக்கும் போது உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஈஸியா உங்களால கிராக் பண்ண முடியும். ஐதர் இட் மே பி இங்கிலீஷ் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ், எதுவா இருந்தாலும் ஈஸியா கிராக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் ரீடிங் த ஹிந்து பேப்பர் ஃப்ரம் யர் ஃபேவரட் காலம்ஸ். இது யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கமே இல்லாம சில பேர் இருப்போம் இல்லையா, அவங்களுக்காக. இந்த ஹிந்து பேப்பர் எடுத்த உடனே நான் உடனே போய் சவுத் நியூஸோ இல்ல சிட்டி நியூஸோ எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் போரிங்கா ஃபீல் ஆகலாம். இது படிக்கணும்னு எனக்கு தோணாம இருக்கும். அதனால உங்களுக்கு எது ஃபேவரட் காலமோ அதை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. சில பேருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் தான் ஃபேவரட் காலமா இருக்கும். அதுலயே ஸ்போர்ட்ஸ்லேயே பர்டிகுலரா சில பேருக்கு பேட்மிண்டன் பிடிக்கும், சில பேருக்கு கிரிக்கெட் பிடிக்கும், சில பேருக்கு டென்னிஸ் பிடிக்கும். இந்த மாதிரி பிடிச்சு அப்படி படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியும் படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? உங்களோட ஃபேவரட் காலம் எதுவோ அதை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. அப்படி படிக்கும்போது உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் காலம் தான் ஃபேவரட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு பிசினஸ் அப்படின்னாலே அந்த நியூஸ் பேப்பர் வாங்குறதே பிசினஸ்க்காக தான் வாங்குவாங்க. பிசினஸ் நியூஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்குறதுக்காக தான் வாங்குவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க அந்த பிசினஸ் காலம் படிப்பாங்க. ஸோ அதனால உங்களோட ஃபேவரட் காலம்ஸ் எதுவோ அது அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இட் டிபெண்ட்ஸ். ஃபேவரட் காலம்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஸோ உங்களோட ஃபேவரட் காலம்ஸ் எதுவோ அதுல இருந்து பேப்பர் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஃபேவரட் காலம் படிக்க ஆரம்பிக்கிறது அதுல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறது பிடிக்க ஆரம்பிச்சிடும். நாளடைவில் அந்த ஃபேவரட் காலம்ல இருந்து ஒரு கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி நான் வந்து ஒரு காமன் நியூஸோ இல்ல சிட்டி நியூஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்காக நீங்க ஃபேவரட் காலம்ஸ்ல இருந்து படிங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ ஃபோர்த் பாயிண்ட், கிராஜுவலி இம்ப்ரூவ் யுவர் லெவல் ஆஃப் ரீடிங் அதர் தேன் த ஃபேவரட் காலம்ஸ். ஸோ இதுதான் இப்ப சொன்னது. ஃபேவரட் காலம்ஸ் நீங்க படிக்க படிக்க என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு மாசம் ஆகலாம், ஒரு 2 மாசம் நீங்க ஃபேவரட் காலம்ஸே படிக்கிறீங்க அப்படின்னா தப்பு இல்லை, படிங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிடணும், நீங்களே ஆட்டோமேட்டிக்கா வந்து மூவ் ஆயிடணும். அடுத்த பார்ட் ஆஃப் த செக்ஷன் ஆஃப் நியூஸ் பேப்பர் நீங்க மூவ் ஆயிடணும். ஐதர் இட் மேபி பிசினஸ் நியூஸா இருக்கலாம், இல்ல எடிட்டோரியலா இருக்கலாம், இல்ல அப்படின்னா வந்து ஒரு காமன் நியூஸா இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க ரீட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஃபேவரட் காலம்ஸ்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கான மூவ் பண்ணிடணும் நீங்க. ஓகே. அடுத்தது ஃபிஃப்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நோட் டவுன் த ஹிண்ட் பாயிண்ட்ஸ் which will be helpful for your future reference. இது வந்து நீங்க ஹிண்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வந்து பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும்போது இதுதான் ஹிண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சிலது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு ஹிண்ட் பாயிண்டா இருக்கும், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்மளால ஓரளவு கெஸ் பண்ண முடியும். நீங்க ஒன்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல வெல்வர்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க நியூஸ் என்னென்ன படிச்சா போதும், எதெல்லாம் கேட்பாங்கன்னு கண்டிப்பா உங்களால சொல்ல முடியும். இதுதான் கன்ஃபார்மா வரும், இதை நீங்க படிச்சா போதும், இதை நம்ம ஹிண்ட் எடுத்துக்கிட்டா போதுன்ற அளவுக்கு நீங்க ரெடி ஆயிருவீங்க. ஓகே. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஹிண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து நோட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே. அடுத்தது, read the editorial page daily which will be given in the 6th, 8th or 10th page of the newspaper. Do not skip to do this. There will be no editorial on Sunday. ஸோ இது வந்து எடிட்டோரியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. நான் வந்து எந்த காலம் படிக்கிறனோ இல்லையோ, நியூஸ் பேப்பர்ல நான் எதை படிக்கிறனோ இல்லையோ, எடிட்டோரியல் அப்படிங்கிற பேஜ் நான் கண்டிப்பா படிக்கணும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எடிட்டோரியல் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் நீங்க வாங்குறீங்கன்னா ஒண்ணு 6வது பக்கத்துல இருக்கும், இல்ல 8வது பக்கத்துல இருக்கும், இல்ல 10th பேஜ்ல இருக்கும். 6வது இல்ல 8வது இல்ல 10வது பக்கத்துல தான் இந்த எடிட்டோரியல் பேஜ் இருக்க போது. அதுவும் இந்த சண்டேல பாத்தீங்கன்னா எடிட்டோரியல் வராது. ஓகேங்களா? சண்டே பேப்பர் தான் இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ஸ் பேஜஸ் வந்து அதிகமா இருக்கும், பட் வந்து உங்களுக்கு எடிட்டோரியல் இருக்காது. மத்த நாள்ல மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நீங்க எடிட்டோரியல் தாராளமா படிச்சுக்கலாம். சோ அந்த எடிட்டோரியல் என்ன அப்படின்னா, எடிட்டோரியல்னா என்னன்னா, அந்த ஒரு முக்கியமான இஷ்யூவா இருக்கலாம், நம்ம நாட்டுல வந்து ஒரு முக்கியமான இஷ்யூவா இருக்கலாம், either it may be a பொலிட்டிக்கல் இஷ்யூ, இல்ல வந்து வேற எதுவாவது இஷ்யூவா இருக்கலாம். அந்த எடிட்டர்ஸோட ஒப்பீனியனை தான் அந்த எடிட்டோரியல்ல எழுதியிருப்பாங்க. சோ நீங்க அதை படிச்சீங்க அப்படின்னாலே நாட்டுல முக்கியமான என்ன இஷ்யூ இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் வந்து அந்த எடிட்டோரியல் ரொம்ப ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் இருக்குங்க. அதுல வந்து உங்களுக்கு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கிடைக்கும், வேர்ப்ஸ் கிடைக்கும், ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்ன எங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும், புது புது வார்த்தை கிடைக்கும், சினானிம்ஸ் பார்க்கலாம், ஆன்டனிம்ஸ் பார்க்க முடியும், ஒரு ஃப்ரேசஸ் நீங்க நோட் பண்ணி வச்சுக்க முடியும். இது எல்லாமே அதுக்குள்ள இருக்குங்க. அப்போ அது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ரீடிங் காம்ப்ரஹென்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதாவது நான் வந்து ஃபுல்லா, ஏன்னா அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு பேசேஜா இருக்கும். அப்படி நான் படிக்கும் போது நியூஸ் பேப்பர் ஃபுல்லாவே பேசேஜா தானே இருக்கும். சோ அதே மாதிரி தான் இந்த எடிட்டோரியல்ல இருக்கும். அப்போ அந்த பேசேஜ் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் ரீடிங் காம்ப்ரஹென்ஷனுக்கு நான் கஷ்டமே பட தேவையில்லை. சரிங்களா? சோ அந்த எடிட்டோரியல்ல நீங்க எதை படிக்கிறீங்களோ இல்லையோ, எடிட்டோரியல்ல படிக்க
படிக்காம விட்டுறாதீங்க. ஃபேவரட் காலம்ஸ் படிக்கிற வரைக்கும் நீங்க எடிட்டோரியல பார்க்க வேண்டாம். ஏன்னா எடிட்டோரியல் நீங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க எடிட்டோரியல் படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் டஃபா தான் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால வந்து ஃபேவரட் காலம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபேவரட் காலம்ல இருந்து நீங்க கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டார்ட் வித் எடிட்டோரியல். ஃபேவரட் காலம்ஸ்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போறீங்க, எடிட்டோரியல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஃபேவரட் காலம்ஸ் படிச்சு ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் ஆயிருப்பீங்க, அப்போ உங்களால எடிட்டோரியல் படிச்சுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட், ட்ரை டு கம்ப்ளீட் த ரீடிங் ஆஃப் த ஹோல் நியூஸ் பேப்பர் இன் 1 hour. இந்த 1 hour அப்படிங்கறது வந்து நீங்க எடுத்த உடனே பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? நான் ஃபேவரட் காலம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிச்சிருப்பேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அடுத்த செட் ஆஃப் செக்ஷன் நான் படிக்க ஆரம்பிப்பேன். இதெல்லாம் ஓவராலா ஒரு ஹோல் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு கொஞ்சம் நான் எனக்கு நியூஸ் பேப்பர் படிக்க பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ அந்த டைம்ல வந்து ஹோல் நியூஸ் பேப்பரை முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து 1 மணி நேரம் அப்படிங்கிறது எடுக்காது, 1.5 மணி நேரம் கூட எடுக்கலாம், சில பேருக்கு 2 மணி நேரம் கூட எடுக்கலாம். அப்போ இது வந்து ஆரம்ப காலகட்டம். இது போக போக உங்களுக்கு என்ன ஆகும்னா டைம் ரெடியூஸ் ஆகி நீங்க நியூஸ் பேப்பர் படிக்க படிக்க என்ன ஆயிருப்பீங்கன்னா மொத்த நியூஸே படிக்க மாட்டீங்க, ஹிண்ட் மட்டும் பார்த்துருந்தா போதும். மத்ததெல்லாம் ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிருப்பீங்க, ஹிண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுப்பீங்க. ஸோ அப்போ அதுக்கு உங்களுக்கு அந்த டைம்ல உங்களுக்கு மொத்தமா நியூஸ் பேப்பர் முடிக்கிறதுக்கே 1 மணி நேரம் போதும். இது எப்போனா நல்ல நான் ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுத்து நான் வரும்போது தான் எனக்கு இந்த நியூஸ் பேப்பர் 1 மணி நேரத்துல முடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு கடைசியா வர வேண்டிய பாயிண்ட். சரிங்களா? ஸோ ட்ரை டு கம்ப்ளீட் த ரீடிங் ஆஃப் த ஹோல் நியூஸ் பேப்பர் இன் 1 hour. இது எப்போ சாத்தியம்? நான் ஓரளவு வந்து ரீடிங் ப்ராக்டிஸ்க்கு வந்துட்டேன் அப்படின்னா தான் இது சாத்தியமாகும். சரிங்களா? அடுத்தது, இப்போ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கான்டென்ட் நம்ம முடிச்சிட்டோம். செகண்ட், ப்ராக்டிஸ் vocabs, அதாவது vocabularies. vocabulariesன்னு சொல்றது என்னது? சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், அதே மாதிரி வந்து உங்களுக்கு phrases, idioms. இது எல்லாமே வந்து fill in the blanks நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதான் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எல்லாம் இருக்கும்ல. இது எல்லாமே வந்து vocabulariesகுள்ள தான் வரும். அந்த ப்ராக்டிஸ் வெக்காப்ஸ்ன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, மெயின்டைன் அ செப்பரேட் நோட் ஃபார் இங்கிலீஷ். இது என்னங்க சின்ன குழந்தை மாதிரி இந்த பாயிண்ட சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு இங்கிலீஷ்க்குன்னு ஒரு நோட்டை ஏன் போட சொல்றோம் அப்படின்னா, இந்த சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் இங்க எழுதி வைக்கும் போதுதான் நீங்க வந்து எக்ஸாம் போவீங்க இல்லையா, எக்ஸாம் போகும்போது இதை ரிவைஸ் பண்ணிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் அப்போ போய் தேடிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நீங்க காமனா கேட்கிற வேர்ட்ஸ் நீங்க நியூஸ் பேப்பர் படிக்க படிக்க என்ன ஆயிரும் அப்படின்னா, நிறைய வேர்ட்ஸ் திரும்ப திரும்ப காமனா பார்த்துட்டே இருப்பீங்க. அதுவும் எடிட்டோரியல்ல நிறைய பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ளட் நியூஸ் எல்லாம் வரும்போது சில காமனான வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய வரும். எங்கேயாவது வெள்ளம் போயிருக்கும், இந்த ஊர்ல வெள்ளம் போயிருச்சு, இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது அதுல வந்து இந்த இன்அண்டேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். இந்த வார்த்தையை நீங்க ஃப்ளட் நியூஸ் எல்லாத்துலயுமே மேக்சிமம் இந்த வார்த்தையை பார்த்துடலாம். சோ இந்த மாதிரி சில சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் நீங்க வந்து அடிக்கடி நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கும் போது பார்க்க முடியும். ஆனா அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கணும். இதுக்காக தான் அந்த நோட்டை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்றது. இங்கிலீஷ்க்குன்னு ஒரு செப்பரேட் நோட் மெயின்டைன் பண்றதுக்கான காரணம் அதுதான். நான் வந்து வெக்காப்ஸ் எழுதி வைக்கும் போது நான் ரிவிஷன் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். நான் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் பார்த்து வைப்பேன். புதுசா ஏதாவது idioms அண்ட் phrases நான் பார்க்கறேன், அதுக்கான மீனிங் பார்த்து எழுதி வைப்போம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து எனக்கு பார்த்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் நோட் தனியா வேணும். ஓகேங்களா? அடுத்தது, நோட் டவுன் த idioms அண்ட் phrases, நியூ வேர்ட்ஸ் அண்ட் டென்சஸ் யூஸ்ட் இன் த நியூஸ் பேப்பர். ஸோ வந்து இதுல நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இப்போ எடிட்டோரியல் படிக்கிறீங்களா, உங்க ஃபேவரட் காலம்ஸ் படிக்கிறீங்க, எது படிக்கிறீங்க அப்படின்னாலும் அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு idioms அண்ட் phrases யூஸ் பண்ணிருப்பாங்க, ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, புது புது வார்த்தைகள் உங்களுக்கு யூஸ் ஆயிருக்கும். நம்ம எல்லா வார்த்தைகளுமே பழகின வார்த்தையா இருக்காது, புது வார்த்தை நிறைய கிடைக்கும். அதே மாதிரி என்ன டென்சஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, ஹேஸ் வச்சு எழுதிருக்காங்களா, ஹேவ் வச்சு யூஸ் பண்ணிருக்காங்களா, இல்ல ஹேட் யூஸ் பண்ணிருக்காங்களா, ஹேட் எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க, ஹேஸ்னா எதுக்கு அங்க யூஸ் பண்ணணும், ஹேவ் எதுக்காக அங்க யூஸ் பண்ணிருக்காங்க, இதெல்லாமே நீங்க அதுல தெரிஞ்சுக்க முடியும். சோ இதெல்லாம் தான் நீங்க அந்த பேப்பர் வழியா கத்துக்க போற விஷயங்கள். நியூ வேர்ட்ஸ் பார்த்தா கண்டிப்பா எழுதி வைங்க, அதோட சினானிம்ஸ் எழுதி வைக்கணும், அதாவது அதோட மீனிங்கா இருக்கட்டும், ஆப்போசிட்டா இருக்கட்டும், அதையுமே பக்கத்துல எழுதி வச்சுக்கணும். தேர்ட் பாயிண்ட் அதுதான் அடுத்து சொல்லியிருக்கிறது. சர்ச் ஃபார் த சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் ஆஃப் த வேர்ட்ஸ், மீனிங் ஆஃப் த idioms அண்ட் phrases ஃப்ரம் த பேப்பர். நீங்க எழுதி வச்சிருப்பீங்களே idioms அண்ட் phrases, நியூ வேர்ட்ஸ் புதுசா பாக்குறது, அதே மாதிரி ப்ரிப்போசிஷன் எங்க யூஸ் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் பாப்பீங்க இல்லையா. அப்ப அந்த புது வேர்ட்ஸ் பார்க்கும்போது அதுக்கான பொருள் என்ன, அதுக்கான எதிர்ச்சொல் என்ன, சினானிம்ஸ் என்னது, ஆண்டனிம்ஸ் என்னதுன்னு எழுதி வச்சுக்கணும். idioms அண்ட் phrases எழுதி வைக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கான மீனிங்கே எழுதி வச்சுக்கணும். இது எழுதி வச்சா மட்டும் பத்தாது, நம்ம வந்து எக்ஸாம் போற டைம்ல ரிவிஷன் பண்றதுக்கு இது ஈஸியா இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே? இதை வந்து நீங்க சும்மா கடமைக்கே தயவு செஞ்சு பிராக்டிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி கிராக் பண்ணி போறதுக்கான முதல் படியே. சரிங்களா? அதனால நீங்க எப்பயுமே ஒரு நீட்டா நோட் மெயின்டைன் பண்ணி இதுக்கு ஒரு தனி நோட் வச்சுக்கோங்க. மத்தவங்களுக்கு பார்த்தா இது படிக்கும் போது என்னடா இது குழந்தைத்தனமா பண்றோம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் நமக்கு தெரியும் நம்ம எதுக்காக அதை எழுதி வைக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ அதனால இதுக்கு தனியா நோட் போட்டு இதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நோட் பண்ணி வைங்க. ஓகேங்களா? அடுத்தது, try to make a sentence using the new words that you have learned.
ஸோ இப்போ நான் வந்து புது வார்த்தை பார்த்துட்டேன், அதுக்கான மீனிங்கும் பார்த்துட்டேன், எதிர்ச்சொல்லும் பார்த்துட்டேன். இதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். அந்த வேர்ட் நான் வந்து கரெக்டா யூஸ் பண்றேன்னா ஒரு சென்டென்ஸ்ல அப்படிங்கிறதுக்காக நான் அந்த வேர்டுக்கான சென்டென்ஸை நான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ரொம்ப பெருசாலாம் வேண்டாம், ஒரு சின்ன சென்டென்ஸ். இப்ப நான் வந்து ஐ லைக் ஆப்பிள் அப்படின்னு சொன்னா அது தப்பான சென்டென்ஸ், இது நமக்கே தெரியும் இல்லையா? ஐ லைக் த ஆப்பிள் இப்படின்னு சொன்னாலும் ஐ லைக் திஸ் ஆப்பிள் அப்படின்னு சொன்னா தானே கரெக்ட் நான் சொல்லுவேன். இப்ப நான் கையில இந்த ஆப்பிள் வச்சிருக்கேன், இந்த ஆப்பிள் எனக்கு பிடிக்கும் அப்படின்றத நான் எப்படி சொல்லணும்? ஐ லைக் திஸ் ஆப்பிள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? அப்போ நான் வந்து ஐ லைக் திஸ் ஆப்பிள் டு ஈட் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா நான் ஏதாவது சேர்த்துக்க கூட செய்யலாம். அப்போ நான் இந்த மாதிரி தான் சென்டென்ஸை யூஸ் பண்ணி பழகணும். நான் வந்து அந்த வேர்டை எடுத்துட்டு வந்து ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது, அந்த சென்டென்ஸ்ல நான் அந்த மீனிங்கை வச்சு கரெக்டா ஃப்ரேம் பண்ணியிருக்கேனா, நான் அது கொடுத்துருக்க பொருளுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்கேனா அப்படின்றது பாக்குறது ரொம்ப அவசியம். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து எக்ஸாம் போகும்போது அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எல்லாம் கேக்குறாங்க இல்லையா, அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல உங்களுக்கு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த 5 ஆப்ஷன்ஸுமே நமக்கு மீனிங்கே தெரியாம இருக்கும். 5 வார்த்தை கொடுத்துருப்பாங்க, 5 வார்த்தைக்குமே மீனிங் தெரியாம இருக்கும். அப்படி போயிடக்கூடாது. முதல்ல நீங்க எலிமினேஷன் ப்ராசஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப எலிமினேஷன் ப்ராசஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னாலே எனக்கு என்ன தெரியணும்? அந்த வேர்டுக்கான பொருள் தெரியணும். 5 வார்த்தை எனக்கு தெரியலாட்டா கூட எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு 3 வார்த்தைக்கான பொருளாவது எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்பதான் நான் எலிமினேட் பண்ணி மீதி ரெண்டுத்துல இருந்து நான் ஏதாவது ஓரளவாவது நான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் நான் அந்த சென்டென்ஸை நீங்க ஃப்ரேம் பண்ணி பாருங்க, ஃப்ரேம் பண்ணி பழகுங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? 5வது பாயிண்ட். Revise the vocabs on a daily basis to reduce the difficulty of remembering the new words and its meaning. இதுதான் நம்ம ஃபர்ஸ்டே சொன்னது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் தான் அந்த எழுதி வச்சா மட்டும் பார்த்தாது, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தினமுமே ரிவைஸ் பண்ணுங்க. நீங்க இப்ப காலையில நியூஸ் பேப்பர் படிச்சிடுறீங்கன்னா புது வார்த்தையெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வரும்போதே ஒரு நோட் அண்ட் பென் பக்கத்திலே வச்சுக்கணும். வச்சுக்கிட்டாதான் வந்து நீங்க பக்கத்துல நோட் பண்ணி அதுக்கப்புறம் மீனிங் பார்த்து எழுதி வச்சுக்க முடியும். அப்போ நீங்க வந்து அந்த நோட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, ஒருவேளை நான் காலையில நியூஸ் பேப்பர் படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கான வேர்ட்ஸையும் மீனிங்கையும் பக்கத்துல எழுதி வச்சிருப்பேன். அதை என்ன பண்ணணும்? ஈவினிங்கா நீங்க ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி முடிச்சிடணும். அந்த வேலையை அன்னைக்கே முடிச்சிருங்க. இல்ல எனக்கு டெய்லி ரொட்டீன்ல அது பண்ண முடியாதுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அடுத்த நாள் அதை சேர்த்து பண்ணிடணும். ஆனா அதை வந்து எப்பயுமே ஸ்கிப் பண்றதோ இல்ல போஸ்ட்போன் பண்றதோ மட்டும் எதுலையுமே வச்சுக்க கூடாது. இது இங்கிலீஷ்க்குன்னு மட்டும் கிடையாது, நீங்க எதுலையுமே அந்த மாதிரி ப்ராக்டிஸ் வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? அடுத்தது இப்ப நம்ம வந்து என்ன பார்த்துட்டோம்? ப்ராக்டிஸ் வொக்காப்ஸ், எப்படி வொக்காபுலரிஸ் ப்ராக்டிஸ் பண்றது அப்படிங்கறத பார்த்துட்டோம். அடுத்தது கிராமர் ரூல்ஸ். Firstly, learn the grammar, basic grammar rules like parts of speech, tenses. இதாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட். நீங்க வந்து ஒரு கிராமர் ரூல்ஸ் எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிச்சிருக்கணும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ங்கிறது என்னது? நவுன், ப்ரொனவுன், வேர்ப், அட்வர்ப், அதே மாதிரி ப்ரிப்போசிஷன், இன்டர்ஜெக்ஷன், கன்ஜங்ஷன். இதோட சேர்த்து இப்போ உங்களுக்கு வந்து 8+1 ஆர்டிகிளையும் சேர்த்து 9 டைப்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. சரியா? 9 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. இது கூட இப்போ ஆர்டிகிளையும் சேர்த்துட்டாங்க. முன்ன வரைக்கும் 8 தான் இருந்துச்சு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், இப்போ 9 இருக்கு ஆர்டிகிளோடையும் சேர்த்து. சரிங்களா? சோ இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ரூல்ஸ் நம்ம கத்துக்கணும். பிளஸ் டென்சஸ் கத்துக்கணும். டென்சஸ் இப்ப எத்தனை இருக்கு? 12 டென்சஸ் இருக்கு. பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். இது மூணுலயும் மூணு மூணு டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு. சிம்பிள், அதே மாதிரி உங்களுக்கு பெர்ஃபெக்ட், சாரி, சிம்பிள், கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த மாதிரி ஒன்னொன்னு நாலு நாலு டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு. அந்த 4 டைப்ஸ் ஆஃப் டென்சஸையும் நீங்க வந்து எது எது எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸை கண்டிப்பா படிச்சிருக்கணும். அப்பனாதான் நீங்க எங்க போனாலும் ஹேஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க, ஹேவ் எதுக்கு யூஸ் பண்றாங்க, இஸ் எங்க யூஸ் பண்ணணும், வேர் எங்க யூஸ் பண்ணணும், வாஸ் எங்க யூஸ் பண்ணணும் எல்லாமே எனக்கு தெரியும். ஓகேங்களா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், லேர்ன் த ப்ரிப்போசிஷன்ஸ் செப்பரேட்லி in order to avoid the mistakes and perplexity. ஸோ இதுல முக்கியமான பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன பாத்தீங்கன்னா இந்த ப்ரிப்போசிஷனுங்க. ப்ரிப்போசிஷன் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் ப்ரிப்போசிஷன் பேஸ்டா தான் இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா அந்த 5 கொஸ்டின்ஸ்ல ஏதாவது ஒரு 2 கொஸ்டின் அப்படி வந்து உங்களுக்கு ப்ரிப்போசிஷன் பேஸ்டா கேட்டுருவாங்க. இல்ல இந்த ப்ரிப்போசிஷன் பேஸ்டான கொஸ்டின்ஸ் ஃபில்லப்ஸ்ல கேட்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து வேற கொஸ்டின்ஸ்ல வந்து ஒரு எரர் ஸ்பாட்டிங்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பேங்கிங்ல உண்டு. அப்போ நான் ப்ரிப்போசிஷனை இன்னா எங்க யூஸ் பண்ணணும், ஆன்னா எங்க யூஸ் பண்ணணும், அண்டர்னா என்ன, பிஹைண்ட்னா என்ன, பியாண்ட்னா என்ன, அக்ராஸ்னா என்ன, இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லாம அந்த சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி தயவு செஞ்சு பழகுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் ஃபுல்லா ப்ரிப்போசிஷன்ல தான் வரும். நம்ம பெரிய பெரிய டென்ஸ், பெரிய பெரிய பேசேஜ கூட படிச்சிருவோம், ஆனா இந்த ப்ரிப்போசிஷன்ல ஈஸியா மார்க் போயிடும். ஈஸியா மார்க் போகக்கூடிய பார்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரிப்போசிஷன் தான். அதனால தயவு செஞ்சு அந்த ப்ரிப்போசிஷனை படிக்கும் போதே கிளியரா தெளிவா படிச்சுக்கோங்க. அதனாலதான் அது வந்து லேர்ன் செப்பரேட்லின்னு போட்டிருக்கு.
டு அவாய்ட் த மிஸ்டேக்ஸ் அண்ட் பெர்ப்ளெக்சிட்டி. பெர்ப்ளெக்சிட்டினா என்னது? கன்ஃபியூஷன். ஓகேங்களா? இந்த கன்ஃபியூஷனையும் மிஸ்டேக்ஸையும் அவாய்ட் பண்றதுக்காக தான் இதை தனியா படிங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே. அடுத்து தேர்ட் பாயிண்ட். அவுட் ஆஃப் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வெயிட்டேஜ் வில் பி மோர் ஃபார் ப்ரிப்போசிஷனல் கொஸ்டின்ஸ். ஸோ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு இட். இதுதான் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நவுன், ப்ரொனவுன், வேர்ப், அட்வர்ப் இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே வந்து உங்களை பேங்கிங் பொறுத்த வரைக்கும் இருக்காது. எதுக்கு தான் அதிகமாக கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிப்போசிஷன்ல. ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து இன் எங்க யூஸ் பண்ணணும், அட் எங்க யூஸ் பண்ணணும்னு தெரியல. அதே மாதிரி இன் ஆன் அட், இன் ஆனுக்கும் கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ கொஞ்ச காலமா வந்து அட்டுமே எங்க யூஸ் பண்றதுக்குன்னு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ஸோ அதனால இந்த மாதிரி சில ப்ரிப்போசிஷன்ஸை எங்க யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தப்பே பண்ண மாட்டீங்க. ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட். லேர்னிங் த கிராமர் ரூல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சால்விங் எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ். இதுக்காக தாங்க கிராமர் ரூல்ஸ் முக்கியமா படிக்கணும். இந்த கிராமர் ரூல்ஸ் வந்து எரர் ஸ்பாட்டிங்ல நான் வந்து எனக்கு தப்பே வரக்கூடாது, இல்ல நான் தப்பு, நான் வந்து எப்படி சொல்றேன்னா உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் இருக்கும் எரர் ஸ்பாட்டிங்ல. அந்த 5 கொஸ்டின்ஸ்ல வந்து எனக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின்ல எப்பயுமே டவுட் இருந்துகிட்டே இருக்கும். 4 கொஸ்டின்ஸ் நம்ம போட்டுருவோம், மீதி அந்த ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க, அது எப்பயுமே வந்து கொஞ்சம் ஆசிலேஷன்ல தான் இருக்கும். காரணம் என்ன? எனக்கு ஒண்ணு ப்ரிப்போசிஷன்ல வருமா, இது அட் வருமா, இன் வருமா, அண்டர் வருமா, இப்படி ஒரு டவுட் இருந்திருக்கும். இல்லைன்னா எனக்கு டென்ஸ் ஃபார்ம்ல டவுட் வரும். இந்த மாதிரி அந்த கிராமர் ரூல்ஸ்லயே தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு டவுட் வந்துட்டு இருக்கும். அதனால அந்த கிராமர் ரூல்ஸ் ரொம்ப தெளிவா படிங்க படிக்கும் போதே. அப்பதான் உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் 5க்கு 5 ஈஸியா எடுக்க முடியும். ஓகே. அடுத்து அஞ்சாவது பாயிண்ட். Four fifth of the candidates will make mistakes in prepositional based questions. Therefore, practice more number of questions based on prepositions and prepositional phrases. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா? அதாவது ஒரு 100 பேர் ஒரு பரீட்சை எழுதுறாங்கன்னா கிட்டத்தட்ட 80 பேரு நான் வந்து இந்த ப்ரிப்போசிஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ்ல தப்பு பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதாவது நான் வந்து இது கரெக்ட் நினைச்சு போட்டிருப்பேன், ஆனா அந்த இடத்துல அது வராது அப்படின்ற ஐடென்டிபிகேஷனே எனக்கு தெரியாம போயிடும். அதனால ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. ஏன்னா ப்ரிப்போசிஷன்ல எப்பயுமே அந்த ஒரு கன்ஃபியூஷன் இன்னைக்கு வரைக்கும் அது இருந்துகிட்டு தான் இருக்கு. எவ்வளவு நல்லா படிக்கிற கேண்டிடேட்டா இருந்தா கூட ஒரு செகண்ட் அவங்க ஸ்டக்காக தான் செய்வாங்க அந்த ப்ரிப்போசிஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால ப்ரிப்போசிஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எப்பயுமே நீங்க எடுத்து ஒரு கொஸ்டின் ப்ரிப்போசிஷன் பேஸ்ட் அட்டன் பண்றீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அது வந்து எனக்கு கன்ஃபார்மா தெரியும்னா மட்டும் போடுங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஓகேயா? இல்லைன்னா தப்பு கிடையாது. அது தப்பா போட்டு அது நெகட்டிவ் மார்க்ல போறதுக்கு பதிலா நீங்க கடைசியா வந்து எல்லா கொஸ்டின்ஸையும் போட்டு உங்களுக்கு டைம் இருக்கும்போது இதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா வந்து அதை நீங்க ஸ்கிப் கூட பண்ணிருங்க. தப்பு கிடையாது. அதனால நான் நெகட்டிவ் மார்க்ல எனக்கு போயிடக்கூடாது. ஓகேங்களா? சோ அதனால நீங்க அந்த ப்ரிப்போசிஷனல் பேஸ்டு கொஸ்டின்ஸ், ப்ரிப்போசிஷனா இருக்கட்டும், ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸா இருக்கட்டும். ஓகே. ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் சொல்றது இந்த புட் ஆஃப், புட் ஆன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? டேக் ஆஃப், டேக் அவுட், இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, இதுதான் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுத்து படிங்க. ஓகேங்களா? அப்போ ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இதுதான் கேட்பாங்க, இது கேட்க மாட்டாங்க, நம்ம கன்ஃபார்மா எலிமினேட்டோ இல்ல வந்து இதை எடுத்து படிக்கிறதோ பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதனால நீங்க எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் பார்க்கணும் அதை எடுத்து எழுதி அதுக்கான மீனிங் எழுதி வைங்க. மீனிங் எழுதி வச்சோன்னே என்ன பண்ணணும்? ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பார்த்துடணும் உடனே. ஓகே. அப்பதான் உங்களுக்கு எப்பயுமே மறக்காது. இது நீங்க கண்டிப்பா பண்ண வேண்டிய ஒரு ப்ராக்டிஸ். சரியா? இது மூணாவது கான்டென்ட் கிராமர் ரூல்ஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் என்னது? ரீடிங் ப்ராக்டிஸ். ஸோ ரீடிங் ப்ராக்டிஸ் எப்படி பண்றதுங்க? அப்ப இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் என்னது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் அதுவும் பிராக்டிஸ் தான். இப்போ இந்த ரீடிங் பிராக்டிஸ் நான் எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே. இப்ப நியூஸ் பேப்பர்லாம் சொன்னீங்க, அதுவும் ரீடிங் பிராக்டிஸ் தானே, அப்ப அதெல்லாம் என்னது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க இல்லையா? அதுவும் ரீடிங் தான், இதுவும் ரீடிங் தான். இந்த இந்த ரீடிங் என்னன்னா நான் எப்படி இந்த ரீடிங் பிராக்டிஸை என்ஹான்ஸ் பண்றது, எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கறது தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ரீட் அட்லீஸ்ட் a passage daily which will help you to improve score better in reading comprehension. நம்ம ஃபர்ஸ்டே அந்த அங்க சொன்னோம் இல்லையா? நம்ம நியூஸ் பேப்பர் ரீடிங்ல இந்த பாயிண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் கிடையாது, எனக்கு வந்து டே டு டே லைஃப்ல எனக்கு இங்கிலீஷ் பேசக்கு நான் தயங்காம பேசணும், இல்ல எனக்கு வந்து இங்கிலீஷ் யூஸ் பண்ண அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணதுக்கு நான் தயங்க கூடாது அப்படின்னா ரீடிங் பிராக்டிஸ் தினமுமே வேணும். அப்ப நீங்க வந்து ரொம்ப பெருசாலாம் படிக்க வேண்டாம். ஏதாவது ஒரு குட்டி குட்டி பேசேஜ் படிங்க. சின்ன பேசேஜ் படிச்சீங்கனாலே போதுமானது. இட் வில் கிவ் யூ பெட்டர் அண்ட் பெஸ்ட் ரிசல்ட். ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கும். நான் பெரிய பேசேஜ் தான் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி பேசேஜ் படிங்க போதும். ஓகேங்களா? ஸோ ரீட் அட்லீஸ்ட் அ பேசேஜ் டெய்லி. அதனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல நிறைய பெரிய பெரிய பேசேஜ் இருக்கும். எனக்கு புரியல, இந்த கான்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன சொல்ல வராங்க, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எனக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸே எப்பயுமே வராது இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா. ஓகே. செகண்ட் பாயிண்ட். Have the habit of reading a novel or a short story book on a regular basis.
ஸோ இதுல வந்து நீங்க ஏதோ ஒரு பேசேஜ் நம்ம படிக்க சொன்னோம் இல்லையா, அந்த பேசேஜ் வந்து உங்களோட ஸ்டோரி புக்லயா இருக்கலாம், இல்லை நீங்க நாவல் படிக்கிற உங்களுக்கு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதுல நீங்க பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஸ்டோரி புக் படிக்க பிடிக்கும் அப்படின்னா அதுல நீங்க பண்ணிக்கலாம். இல்ல நான் ஆடியோ புக்ஸ் வந்து ஸ்டோரி புக்ஸா கேட்பேன் அப்படின்னா நீங்க ஆடியோ புக்ஸாவும் கேளுங்க. கேட்கறத விட நீங்க படிக்கிறது எப்பயுமே வந்து பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குங்க. கேட்கறது வந்து உங்க காது வழியா போகும், அதுவும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, எப்பயுமே படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து எப்பயுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? அடுத்து மூணாவது பாயிண்ட். Continuous reading of a short passage will help you in fast reading and understanding and also to improve the English language. ஸோ எப்பயுமே வந்து நான் இப்போ ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, ஒரு கண்டினியூஸ் ரீடிங் ப்ராக்டிஸ் இருக்கணும். நான் இன்னைக்கு வந்து ஒரு பேசேஜ் படிச்சிருக்கேன், இல்லை இன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், 2 நாள் நான் படிக்கவே இல்லை, மறுபடியும் அடுத்த நாள் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் வேகா உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி என்னைக்குமே கொண்டு போயிடாதீங்க. ஒரு சின்ன சின்ன படிக்கிற பேசேஜ் பழக்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறதும் கஷ்டமா தெரியாது. இல்லை நான் ஏதாவது புக்ஸ் படிக்கும் போதும் இன்ட்ரெஸ்டிங்கா நான் படிப்பேன். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ரீடிங் ப்ராக்டிஸை வச்சுக்கோங்க. ஸோ அப்படி நீங்க படிக்க படிக்க என்ன ஆகும்னா உங்களுக்கே தெரியாம ஒரு விஷயம் டெவலப் ஆயிருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ரீடிங் ப்ராக்டிஸ். நான் கடகடன்னு படிச்சிருவேன். நான் மத்தவங்க படிக்கிறதுக்கும் நான் படிக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் என்னாலே ஃபீல் பண்ண முடியும். ஆனா அது உடனே ஃபீல் பண்ண முடியாது. நீங்க ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ப்ராக்டிஸ் நீங்க தொடர்ச்சியா பண்ணியிருக்கணும். தொடர்ச்சியா பண்ணா மட்டும்தான், இந்த 1 மாசம் நான் வந்து பண்றேன் அப்படின்னா 1 மாசம் நான் கண்டினியூஸ் அந்த 30 நாளும் தொடர்ச்சியா பண்ணியிருந்தாதான் அடுத்த மாசம் 31வது நாள் எனக்கு ரிசல்ட் நல்லா தெரியும். நல்ல டிஃபரன்ஸ் உங்களால பார்க்க முடியும். ஃபாஸ்டா நான் ரீட் பண்ண முடியும். ஃபாஸ்டா ரீட் பண்றது மட்டும் கிடையாது, உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. ஃபாஸ்ட் ரீடிங்கோட மட்டும் இருக்காது, என்ன பண்ணிருப்பீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. நான் மறுபடியும் அதான் சொல்றேன். ஃபாஸ்ட் ரீடிங்கோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும். நான் ஃபாஸ்ட் ரீடிங் யார் வேணா பண்ணிடலாம், ஆனா அந்த ஃபாஸ்ட் ரீடிங்கோட எனக்கு என்ன இருந்திருக்கும்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். காரணம்னா அந்த தொடர்ச்சியா நான் கொடுத்த ப்ராக்டிஸ். கண்டினியூஸ் ரீடிங் ப்ராக்டிஸ் இருந்தாலே உங்களுக்கு ஈஸியா அதெல்லாம் நீங்க பண்ணிக்க முடியும். இதோட உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், இங்கிலீஷ் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஏன்னா புது புது வேர்ட்ஸ், நிறைய புது வேர்ட்ஸ் கத்துட்டு இருந்திருப்பீங்க. அதே மாதிரி டென்சஸ் யூஸ் பண்றதுக்கான யூசேஜ் தெரியும். பிளஸ் வந்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி புதுசு புதுசா அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கத்துக்க முடியும். பிளஸ் வந்து உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், நீங்க இப்ப போய் ஒரு டெஸ்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எடுத்து போட்டீங்கன்னா ஈஸியா போட்டுற முடியும். 8 கொஸ்டின்ஸ் வந்து 7ல இருந்து 8 கொஸ்டின்ஸ் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல கேட்பாங்க. எரர் ஸ்பாட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபில் இந்த பிளாங்க்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல உங்களுக்கு 7 to 8 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அந்த 7 8 கொஸ்டின் நான் வந்து ரொம்ப ஈஸியா அசால்ட்டா போட்டுருவேன். மற்றவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு போடுற மாதிரி இருந்தா நான் வந்து ரொம்ப அசால்ட்டா போட்டுருவேன். காரணம்னா நான் கொடுத்த டெய்லி கண்டினியூஸ் ரீடிங் ப்ராக்டிஸ். அதுதான் காரணமா இருந்திருக்கும். ஓகே, அடுத்த பாயிண்ட். இந்த கண்டினியூஸ் ரீடிங் ப்ராக்டிஸ் எதுக்கும் ஹெல்ப் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, டு நோ த யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், டென்சஸ், ஆர்டிகல்ஸ் எக்ஸெட்ரா இன் அ சென்டென்ஸ். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். நீங்க இப்படி படிக்கும்போது நான் படிக்கிற வார்த்தை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும், ஒரு fill in the blanks கேட்டாங்க இந்த வேர்ட் வருமா வராதா, இந்த டென்ஸ் தான் இங்க யூஸ் பண்ணுமா வேண்டாமா அப்படின்ற எரர் ஸ்பாட்டிங் நீங்க கண்டுபிடிச்சிட முடியும். fill in the blanksல fill up பண்ணிட முடியும். அதே மாதிரி கிளாஸ் டெஸ்ட் ஒரு பேசேஜ்ல ஃபுல்லா fill in the blanks இருக்கும், அதையும் நான் ஈஸியா பண்ணிட முடியும். இந்த ஆர்டிகிள் இங்க தான் யூஸ் பண்ணணும்ன்றது எனக்கு கிளாரிட்டி, இதுக்கான எல்லா கிளாரிட்டியும் அந்த நியூஸ் பேப்பர் ரீடிங்னால உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் ரீடிங் மட்டும் கிடையாது, நீங்க ஸ்டோரி புக் படிக்கிறீங்கன்னா அதுல இருந்து நீங்க தாராளமா கத்துக்க முடியும். ஏன்னா நியூஸ் உங்களுக்கு வந்து ஸ்டோரி புக்ல எழுதி இருக்கக்கூடிய ஸ்லாங்கே வேற மாதிரி இருக்கும், பட் நியூஸ் பேப்பர் ஸ்லாங் வந்து வேற மாதிரி இருக்கும். நியூஸ் பேப்பருடைய ஸ்ட்ரக்சர்டு ஆஃப் அந்த ரைட்டிங் வேற, பட் வந்து ஒரு ஸ்டோரி புக்னா அதோட ரைட்டிங் வேற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நீங்க படிக்க படிக்க. புரியுதா? அடுத்தது அஞ்சாவது பாயிண்ட். Try to find the meaning whenever you come across with the new words and make a note of it so that it will help you in exams, interviews, as well as in your daily basis. ஸோ இது என்ன பண்ணுங்க, இப்போ நீங்க வந்து ஜென்ரலா வந்து வெளியே எங்கேயாவது போறீங்க, அப்ப நான் புது வார்த்தை எங்கேயாவது பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் புது வார்த்தை பார்த்த உடனே என்ன பண்ணணும்னா அது உங்களுக்கு டிஃபால்ட்டாவே உங்களுக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். ரெஜிஸ்டர் ஆகும் என்ன பண்ணுங்க, இந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்ப இதுக்கான மீனிங் என்ன, அதை பார்த்து நான் உடனே என்ன பண்ணணும், நோட்ல எழுதி வச்சிடணும். எழுதி வச்சு உடனே ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பார்த்துடணும். அப்போ இதெல்லாம் நீங்க பண்ணதான் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஓகேங்களா? நான் வந்து ஜென்ரலா பார்த்துட்டு போயிட்டு ஓகே இப்படி கொடுத்துருக்காங்க இது என்னன்னே தெரியாம நான் போறதுனால எனக்கு ஒரு யூஸும் இல்லை இல்லையா. சோ அதனால நான் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா எதுக்காக அந்த வார்த்தையை அங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். எதுக்கு ஒரு கடைக்கு இந்த பேர் வச்சிருக்காங்கன்னா அந்த கடைக்கு ஏன் அந்த பேர் வைக்கணும், அது ஏன் அதனால அந்த அந்த பேர் எதுக்காக அதுல வச்சிருப்பாங்க அப்படிங்கிற காரணத்தை நான் தேடணும். அதுக்கு எனக்கு அந்த வார்த்தையோட மீனிங் வேணும்னா நான் அந்த மீனிங்கை தேடி எழுதி வச்சு அதுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இப்படிதான் நீங்க வந்து பிராக்டிஸ்க்கு கொண்டு வரணும் முடியும். ஓகேங்களா? பிராக்டிஸ் கொண்டு வந்து இங்கிலீஷ் நாலேஜை இப்படிதான் நம்ம டெவலப் பண்ண முடியும். ஓகே, நான் சும்மா வந்து ஒரு யாரையோ சொல்றது கேட்கறதுனாலயோ இல்ல நான் வந்து
சும்மா நான் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு போறதுனால நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ புரிஞ்சு படிக்கணும்ன்றது அந்த அளவுக்கு முக்கியம். நான் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு மட்டும் போக முடியாது. அதை நான் புரிஞ்சு படிக்கணும். அதுதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியம். அப்பதான் இங்கிலீஷ் நாலேஜை டெவலப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால இது எப்பயுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு எக்ஸாமுக்கும் ஹெல்ப் பண்ணும். நீங்க ஏதாவது இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா மத்தவங்க வந்து அந்த இன்டர்வியூல ஆன்சர் பண்ண விதமும் நீங்க ஆன்சர் பண்ற விதமும் அந்த பேனல் மெம்பர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணும். காரணம்னா நீங்க இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாவும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் ஆயிருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அந்த பேனல் மெம்பர்ஸ் வந்து இம்ப்ரெஸ் ஆயிருவாங்க. இதை பார்த்தே வந்து அவங்களுக்கு நிறைய இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? அப்போ இதை வந்து நீங்க டெய்லி பேசிஸ்ல பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லி பேஸ்ல நீங்க வேற யார்கிட்டயாவது போய் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் தெரியாது, உங்களோட மதர் டங் தெரியல, நான் வந்து இங்கிலீஷ்ல தான் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சுன்னா நான் அப்ப தயங்கவே வேண்டியதில்லை, ரொம்ப ஈஸியா பேசிடுவேன். ஓகேங்களா? இது எல்லாமே இந்த டெய்லி பேசிஸ்லயும் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. நியூஸ் பேப்பர் ரீடிங்கா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது நீங்க ரீட் பண்றீங்க அப்படின்னாலும் இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ இதுதானது ரீடிங் ப்ராக்டிஸை என்ஹான்ஸ் பண்றதுக்கான பாயிண்ட்ஸ். ஓகே. அடுத்தது டாபிக் அண்ட் செக்ஷனல் டெஸ்ட். இப்பதான் நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வரோம். ஓகே. இது வரைக்கும் நான் வந்து இங்கிலீஷை எப்படி படிக்கணும்னு கத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன பண்றேன், டாபிக் அண்ட் செக்ஷனல் டெஸ்ட்டை எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத பாக்குறோம். இப்போ நீங்க வந்து இங்கிலீஷ் படிக்கிறவங்க சில பேர் வந்து யாராவது இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால கிராக் பண்ண முடியுங்க. நான் ஏற்கனவே இங்கிலீஷ்ல வந்து நான் பெட்டர்மெண்டா தான் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா அவங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க இது வரைக்கும் இதெல்லாம் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னாலும் இதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இல்ல நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் நான் வந்து லாகிங்கா இருக்க இடத்த நான் கண்டுபிடிச்சு பண்ணிட்டேன்னா சரியாயிருவேன்னா இந்த டிப்ஸை தாராளமா ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் பிகினரா இருக்கேன் அப்படின்னாலும் இதை ஃபாலோ பண்ணிக்க முடியும். நான் ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம் இல்லையா, இந்த டிப்ஸ் எல்லாமே பிகினரா இருக்கவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஏற்கனவே இந்த பேங்கிங் ப்ரிப்பரேஷன்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்டும் தாராளமா யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ டாபிக் அண்ட் செக்ஷனல் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஸ்கோரிங் டாபிக்ஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ். அப்போ ப்ரிலிம்ஸ்ல என்னென்ன ஸ்கோரிங் பார்ட்ஸ் இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங், நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, எரர் ஸ்பாட்டிங், கிளாஸ் டெஸ்ட், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், வேர்ட் ஸ்வாப், பேரா ஜம்பிள்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கோரிங் பார்ட்ஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ். ஓகே. மேக்ஸிமம் இதுக்குள்ளேயே தான் சுத்தி சுத்தி கேட்பாங்க. இது எல்லாமே கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா 30 கொஸ்டின்ஸ் இருக்கு. டைம் எவ்வளோ? 20 மினிட்ஸ் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 நிமிஷத்துல 30 கொஸ்டின்ஸ் 20 நிமிஷத்துல போட்ட முடியுமான்னு கேட்டா இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் தாராளமா போட முடியும். சில நேரம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸா 2 நிமிஷம் சும்மாவே இருக்கும். அப்படியெல்லாம் கூட வந்து சில எக்ஸாம் சில பேர்லாம் இருப்பாங்க. ஓகே. ஆனா அந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. நான் அந்த 2 நிமிஷம் எனக்கு மிச்சம். நம்மளுக்கு வந்து 2 நிமிஷமா தெரியலாம், ஒரு எக்ஸாம் எழுதும் போதுதான் தெரியும் அந்த 2 நிமிஷம் எவ்வளவு முக்கியம்னு. அந்த 2 நிமிஷம் ரொம்ப 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 முக்கியங்க. 120 செகண்ட்ஸ் இஸ் நாட் நியர்லி 120 செகண்ட்ஸ். அது வந்து ஒரு கேண்டிடேட்டை உள்ள போறதுக்கான வாய்ப்பு அவ்வளோ இருக்கும் அதுல 120 செகண்ட்ஸ்ல. அந்த 120 செகண்ட்ஸ் 2 3 கேண்டிடேட்ஸ் வந்து கட் ஆஃப் எடுத்து உள்ள போயிட்டு இருப்பாங்க. ஓகே. அந்த 120 செகண்ட்ஸ் நினைக்காதீங்க. 2 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a வாஸ்ட் டைம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அந்த வாஸ்ட் டைம் நீங்க வந்து இங்கிலீஷ்ல நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கும் இந்த 2 நிமிஷம் உங்களுக்கு மிச்சமாகும். நிறைய பேர் அப்படிலாம் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தாராளமா நீங்க அந்த ஸ்டேஜ்க்கு எல்லாருமே போக முடியும். ஓகே. ஸோ இது எல்லாமே ப்ரிலிம்ஸோடைய ஸ்கோரிங் பார்ட். எரர் ஸ்பாட்டிங் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் வரும். கிளாஸ் டெஸ்ட் வந்து 5 கொஸ்டின்ஸ் வரும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 7 to 8 கொஸ்டின்ஸ் வரும். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் வரலாம், இல்லை 5 கொஸ்டின்ஸ் வரலாம். அதே மாதிரி வேர்ட் ஸ்வாப்பும் வந்து உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் வரும். பேராஜம்பிள்ஸ்னா ஒரு 5 சென்டென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஜம்பிள்டா கொடுத்துருப்பாங்க. ஜம்பிள் பண்ணிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணணும். இதுலயும் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 5 கொஸ்டின்ஸ். ஸோ எல்லாமே 5 5 கொஸ்டின்ஸ், 30 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்படிதான் இருக்கும். ஏன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனே உங்களுக்கு 7 to 8 கொஸ்டின்ஸ் போயிடும். மீதி எல்லாமே மற்ற டாபிக்ஸ் வந்து கவர் ஆயிரும். அடுத்தது ஸ்கோரிங் டாபிக்ஸ் ஃபார் மெயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா in addition to the topics for prelims you need to concentrate on ஸ்டார்டர்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ். இப்போ மேல பார்த்த ப்ரிலிம்ஸ் டாபிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதோட எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா ஸ்டார்டர்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்கும். இன்அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸ் இல்லைன்னா மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ் ரெண்டுமே இருக்கும். அதாவது ஸ்பெல்லிங் தப்பா கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா அந்த கான்டெக்ட்டுக்கு பொருந்தாத மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அதான் இன்அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், அதாவது ஒரு சென்டென்ஸை ஒரே வார்த்தையில சொல்றது.
ஓகே, ஒரு சென்டென்ஸா கொடுத்துருப்பாங்க, இதை நீ ஒன் வேர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னா அது வந்து நான் ஒரே வார்த்தையில சொல்றதுதான் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். அண்ட் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், வேர்ட் யூசேஜ். ஓகே, இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. இது இல்லாம நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஓகே, நான் எதுல கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க படிக்கணும் அப்படிங்கறத இதுல கொடுத்துருக்கேன். சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அடிஷ்னலா இதை தவிர்த்து உங்களுக்கு டாபிக்ஸ் இருக்கு. சென்டென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட், ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட், அதே மாதிரி உங்களுக்கு இந்த வேர்ட் யூசேஜ்லாம் இருக்கு இல்லையா, இதோட சேர்த்து இன்னும் அடிஷ்னல் டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் எது அப்படிங்கறத இதுல கொடுத்துருக்கோம். சரியா? இது கூட நீங்க அந்த டாபிக்ஸையும் சேர்த்து படிச்சுக்கணும். ஸோ சிலபஸ் தெரியாம படிச்சிடாதீங்க. மறுபடியும் சொல்றேன், சிலபஸ் தெரிஞ்சு அதை ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. மூணாவது பாயிண்ட், கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு த டாபிக்ஸ் தட் ஹாஸ் மோர் வெயிட்டேஜ். கரெக்டா? இப்போ வந்து நம்ம ப்ரிலிம்ஸ்னா வந்து இதை மட்டுமே படிச்சுட்டு போக கூடாது, மற்றதையும் சேர்த்து படிக்கணும். நான் படிக்கும் போது எதுக்கும் சேர்த்து தான் படிப்பேன், மெயின்ஸுக்கும் சேர்த்து தான் படிப்போம். மெயின்ஸுக்கு சேர்த்து படிக்கும் போது இந்த எக்ஸாம் கிட்ட நெருங்கும் தெரியுமா, எக்ஸாம் கிட்ட நெருங்கின நேரத்துல ப்ரிலிம்ஸ்க்கு நான் எப்படி எல்லாம் படிக்கணும், அதை எப்படி கிளியர் பண்ணணும், அதுக்கு அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவேன். ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 15 நாள் முன்னாடி இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஈஸியா ப்ரிலிம்ஸ் தட்டிட்டு போயிடலாம். ஓகே, ஈஸியா ப்ரிலிம்ஸை தட்டிட்டு மெயின்ஸுக்கு போயிடலாம் நம்ம. ஓகே, நான் படிக்கிறதே முதல்ல இருந்தே இந்த இதுக்கு தான் படிச்சுட்டு இருக்கேன், மெயின்ஸுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு 15 நாள், ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 15 நாள் முன்னாடி நமக்கு நல்லா தெரியும் கேலண்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு. நமக்கு வந்து அப்போதைக்குன்னு டேட் சொல்ல போறது இல்ல, முன்னாடியே சொல்லிடுவாங்க. நோட்டிபிகேஷன் வரும்போதே ஸ்டார்ட் பண்ணிருங்க ப்ரிலிம்ஸ்க்கு. ஓகே, ப்ரிலிம்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு கிராக் பண்றது. ஓகே, ஏன்னா ஒவ்வொரு டெஸ்டா போட ஆரம்பிச்சு அப்புறம் ஃபுல் டெஸ்ட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகும். அப்போ உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கான நோட்டிபிகேஷன் வரும்போதே போட ஆரம்பிச்சிருங்க. ஓகே, அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆரம்பிச்சு ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருங்க. அப்போ மெயின்ஸ் நீங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க. ப்ரிலிம்ஸ் முடிச்ச உடனே நீங்க மறுபடியும் மெயின்ஸ் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிடலாம். ஓகே. அண்ட் நீங்க நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் முடியும், ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு ஒரு 10 நாள், அதாவது ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா ஸ்லாட் ஆஃப் ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ரிசல்ட் வரும். ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுல இருந்து மேக் அதாவது நோட் திஸ் பாயிண்ட், நீங்க ப்ரிலிம்ஸ் வந்த ரிசல்ட் வந்த டைம்ல இருந்து ஒரு 10 நாள் தான் மெயின்ஸுக்கு, உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு கரெக்டா 10 நாள் தான் இருக்கும். அதாவது 10வது நாள் நீங்க வந்து மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போயிருவீங்க. இவ்வளவுதான் உங்களுக்கு டைம் கேப். ஓகே, ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்ல இருந்து மெயின்ஸுக்கான எக்ஸாமுக்கான டைம் கேப் பார்த்தீங்கன்னா 9 நாள் தான். ஸோ அதனால உங்களுக்கு பெருசா ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண டைமே இருக்காது. அதை மட்டும் நான் எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் எந்த செக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணாலும் எதுதான் ப்ரிப்பேர் பண்ணும், மெயின்ஸ் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஓகே, மெயின்ஸ் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்போ நான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி ப்ரிலிம்ஸ்க்காக நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ப்ரிலிம்ஸை ஈஸியா தட்டிட்டு மெயின்ஸுக்கு போயிடலாம். ஓகே. அடுத்தது, டூ ஒன் டாபிக் டெஸ்ட் டெய்லி. எல்லா டாபிக் நீங்க ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, அதாவது எல்லா டாபிக் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ்ன்றதை தாண்டி நம்ம தினமும் போட ஆரம்பிக்கிறோம். நீங்க தினமுமே டெஸ்டா போட ஆரம்பிங்க. நான் ரீசனிங் ஆக்டிவ் மாதிரி ஒரு டாபிக்கை படிச்சுட்டு போய் டெஸ்ட் போடணும்னு நம்ம பண்ண முடியாது இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும். நீங்க எடுக்கும் போதே டெஸ்ட்லயே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு எப்பயுமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா டெஸ்ட்ல வந்து நீங்க டெஸ்டா ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு டைம் அது பாட்டுக்கு உங்களுக்கு எக்ஸாம்ல போற மாதிரி டைம் டியூரேஷன் காட்டிட்டே இருக்கும். அப்பதான் நீங்க இங்கிலீஷ் அந்த மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு ஈஸி. ரீசனிங் ஆப்டிவ் மாதிரி இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுங்க. இங்கிலீஷ் நீங்க வேற மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரீசனிங் ஆப்டிவ் வந்து அந்த டாபிக் ரேஷன் ப்ரொபோர்ஷன் எடுக்கலாம். ரேஷன் ப்ரொபோர்ஷனை வந்து நான் பேசிக்கலாம் கத்துட்டு ஒரு சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் டெஸ்ட் போவேன். அதே மாதிரி ரீசனிங் நான் இப்போ சீட்டிங் எடுக்கிறேன் அப்படின்னா சீட்டிங்கை ஃபுல்லா நான் வந்து என்னன்னு கத்துக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் டெஸ்ட்டுக்கு போவேன். அப்படி பண்ணலாம். பட் இது அப்படி பண்ண முடியாது. நான் எடுக்கும் போதே டெஸ்ட்ல இருந்து தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட்டை தான் நான் ப்ராக்டிஸாவே போடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்வர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் இன்னும் வந்து நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரியா? அப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாபிக் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது, டூ த செக்ஷனல் டெஸ்ட் ஆஃப்டர் கெட்டிங் சம் நாலேஜ் ஆன் ஆல் த டாபிக்ஸ். எனக்கு வந்து இப்போ ஒரு 15 டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு அதுல வந்து 10ல இருந்து 12 டாபிக்ஸ் நான் ஓரளவுக்கு வந்து நல்லா தெளிவா படிச்சிட்டேன் அப்படின்னாலே நீங்க செக்ஷனல் டெஸ்ட் தாராளமா போயிடலாம். ஓகே, ஏன்னா 15 டாபிக்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸுக்கும் சேர்த்து தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப அந்த 15 டாபிக்ஸ் மெயின்ஸும் சேர்ந்து இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு தான் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க, அப்புறம் தான் நீங்க வந்து மெயின்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அப்படின்ற பட்சத்துல நீங்க தாராளமா வந்து 10 12 டாபிக்ஸ்ல நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்ட ஓரளவுக்கு அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட் போயிடலாம். ஓகே, நீங்க தைரியமாவே செக்ஷனல் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும். சரியா? அடுத்தது, ரிவ்யூ அண்ட் செல்ஃப் அனாலிசிஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப்டர் எவ்ரி டெஸ்ட். டியூரிங் யர் ரிவ்யூ, நோட் டவுன் ஆல் த நியூ வேர்ட்ஸ், phrases அண்ட் their மீனிங். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து முன்னாடி இருக்கிற பார்ட்ஸ் ஆஃப் த வீடியோல சொல்லியிருப்போம். ரிவ்யூ, செல்ஃப் அனாலிசிஸ் எந்த அளவுக்கு முக்கியம், அது ஏன் முக்கியம் அப்படிங்கறது நான் வந்து டீட்டெயில்டாவே தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதனால இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டெஸ்ட் முடிஞ்சோடனே கண்டிப்பா பண்ணிருக்கணும். ஐதர் இட் மே பி டாபிக் டெஸ்ட், ஐதர் இட் மே பி செக்ஷனல் டெஸ்ட் ஆர் ஃபுல் டெஸ்ட், எது இருந்தாலும் ரிவ்யூ செல்ஃப் அனாலிசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத இது பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அந்த ரிவ்யூ டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிவ்யூ டைம்ல நான் வந்து 30க்கு 30 கொஸ்டின்ஸ் அப்ப செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 30 கொஸ்டின்ஸ் நான் போட்டிருக்கேன்னு கேட்டா சொல்ல முடியாது. நான் மேபி 30 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கலாம், 25 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கலாம். அப்ப மீதி 5 கொஸ்டின் மிச்சம் இருக்கும். ஏன்னா அதுல எனக்கு வந்து வேர்ட்ஸோ இல்ல மீனிங்கோ தெரியாம இருந்திருக்கும், வேர்ட்ஸே புதுசா இருந்திருக்கும். அப்ப எனக்கு மீனிங் கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணி வைக்கணும், ஒரு வேர்டு எனக்கு தெரியல அதை எடுத்து நான் என்ன பண்ணணும், வேர்டை நோட் டவுன் பண்ணி வச்சுட்டு அதுக்கான மீனிங் எழுதி வச்சுட்டு சென்டென்ஸ் எழுதிடணும் கீழே. நான் திரும்ப திரும்ப ஏன் அதை சொல்லிட்டு இருக்கேன்னா, அந்த சென்டென்ஸை மேக் பண்ண சொல்லி ஏன் அந்த பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கோம்னா, அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது தான் அந்த வேர்டுக்கான யூசேஜே தெரியும். ஏன்னா அந்த வேர்ட் யூசேஜ்னு உங்களுக்கு ஒரு டாபிக்கே இருக்கு சிலபஸ்ல. அதை வந்து நான் கிராக் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி, இதுதான் நான் பண்ண முடியும். அப்ப நான் அது எனக்கு வந்து இங்கிலீஷ் நான் பேர்டனா ஃபீல் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? நீங்க இங்கிலீஷே வந்து எனக்கு வந்து வராதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இங்கிலீஷ் செக்ஷனை கிராக் பண்ண முடியுங்க. நான் 30 கொஸ்டின்ஸ் நீங்க இருக்கு அப்படின்னா 22 + 25 +, ஓகே, ஈஸியா நீங்க வந்து அக்யூரேட்டா போட்டுற முடியும். ஓகே. டு பி ஆனஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின்ஸுக்கு 30 கொஸ்டின்ஸும் எல்லாராலையும் வந்து அக்யூரேட்டா இங்கிலீஷ்ல போட்டுக்க முடியாதுங்க. ஓகே. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா நம்ம சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம், நமக்கு தெரியாது. இல்ல வந்து நமக்கு சம்டைம்ஸ் வந்து ஒரு கவனக்குறைச்சல் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். நான் 30 கொஸ்டின்ஸ்க்கு 28 கொஸ்டின்ஸாவது நான் அக்யூரேட்டா போட்டே ஆகணும். ஓகே. அப்பதான் எனக்கு வந்து செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் ஆகும், ஓவரால் கட் ஆஃப் பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும். ஓகே. ஸோ ஃபைனல் பார்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். சம்மரி. ஸோ சம்மரைசேஷன் பண்ண போறோம். என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ரிமெம்பரன்ஸ்ல வச்சுக்கணும். பாயிண்ட்ஸ் டு பி ரிமெம்பர்ட். ரிவைஸ் யோர் vocabularies daily will be helpful during your sorry revising your vocabularies daily will be helpful during your exams. நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம் இல்லையா, அந்த வெக்காபுலரிஸ் எல்லாம் எழுதி வச்சிருப்பீங்க நோட்ல. அதெல்லாம் தினமுமே நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. எக்ஸாம் உங்களுக்கு வந்து டேட் கிட்ட நெருங்கிருச்சு அப்படின்னா வந்து ஓவராலா நீங்க அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படியா அதை வந்து ரிவிஷன் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. காலைல ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுங்க, ஈவினிங் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் டைம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க எக்ஸாம் கிட்ட நெருங்குற சமயத்துல. ஓகே. ரெண்டாவது பாயிண்ட், skim all the questions once while you are doing the sectional tests in order to avoid of not visiting the known or unknown questions. இந்த பாயிண்ட்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிம் ஆல் த கொஷின்ஸ். ஸ்கிம்னா என்ன அர்த்தம்? நான் வந்து ரீசனிங் வீடியோல நம்ம சொல்லியிருப்போம். 35 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்க போகுதுன்னு சொன்னோம்? 30 கொஸ்டின்ஸ். நான் 30 கொஸ்டின்ஸையும் நான் வந்து ஒன்ஸ் கிளான்ஸ் பார்த்துக்க போறேன். எப்படி பார்க்கணுன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா? 30 கொஸ்டின் இருக்கு. நான் இப்போ முதல் கொஸ்டின் எரர் ஸ்பாட்டிங் தான் ஆரம்பிக்குது. எரர் ஸ்பாட்டிங் எத்தனை கொஸ்டின் வரும்னு சொன்னோம்? 5 கொஸ்டின். அப்ப அஞ்சாவது கொஸ்டின் எரர் ஸ்பாட்டிங்கா நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆறாவது கொஸ்டின் போயிருவேன். ஆறாவது கொஸ்டின் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல 5 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்ப ஆறாவது கொஸ்டின் ஃபில் இன் த பிளாங்க்ஸ்னா 10வது கொஸ்டின் நான் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் 11 போயிடணும். ஆறாவது கொஸ்டின்ல இருந்து 5 கொஸ்டின் தள்ளி 11வது கொஸ்டின் போயிடக்கூடாது. எதுக்காக சொல்றேன்னா, 10வது கொஸ்டின் எனக்கு கன்ஃபார்மா தெரியும் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான். ஒன்ஸ் நான் வந்து என்னோட ரெஃபரன்ஸ்க்காக செக் பண்ணிட்டு 11வது கொஸ்டின் போக போறேன். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி நீங்க வந்து செக்கிங் வச்சுக்கோங்க. நான் 30னா 30 கொஸ்டினே தொடர்ச்சியா நான் பார்க்க போறது இல்ல. அதனால எனக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஒரு நிமிஷம் வேஸ்ட் ஆயிருமேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. யூஆர் நாட் கோயிங் டு வேஸ்ட் 1 minute இன் திஸ் ப்ராக்டிஸ். ஓகே. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்றதுனால எனக்கு வந்து ஒரு நிமிஷம் கண்டிப்பா வேஸ்ட் ஆகாது. நான் வந்து யூஸ்ஃபுல்லா தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த ஒரு நிமிஷம்னா ஒரு நிமிஷத்துக்கு 30 கொஸ்டின் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த ஒரு நிமிஷத்துக்கு நீங்க வந்து ஸ்கிம் தான் பண்ணிருக்க போறீங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாத்துக்க போறோம். ஏன்னா அப்பதான் வந்து எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நான் வந்து எல்லா கொஸ்டினையும் முதல்ல பார்த்திருப்பேன். நிறைய பேர் நீங்க வெளியே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டின் எனக்கு கேட்டாங்களானே தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப இது கேட்டாங்களா, நான் பார்க்கவே இல்லையே, எரர் ஸ்பாட்டிங் எத்தனாவது கொஸ்டின்ல இருந்தது, இதெல்லாம் கேட்டிருந்தாங்களா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சோ அந்த மாதிரி நீங்க போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் அவேர்னஸ் இப்ப கொடுக்குறோம். ஓகே. சோ இந்த அவேர்னஸ் நீங்க எடுத்துக்கோங்க. எப்பயுமே நான் பிராக்டிஸ் பண்ற காலகட்டத்துல இருந்து இதை கொண்டு வந்துட்டீங்கன்னா எக்ஸாம் ஹால்ல போய் உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா நீங்க அதை பண்ணிடுவீங்க. ஒன்ஸ் நான் வந்து கொஸ்டினை ஃபுல்லா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு நீங்களே வந்துருவீங்க. ஓகே. அதை நீங்க சொல்லி தான் வர வைக்கணும்னு இருக்காது, டிஃபால்ட்டாவே இது உங்களுக்கு செட் ஆயிருக்கும். ஆனா அது நான் எங்க கொடுத்துருக்கணும், நான் செக்ஷனல் டெஸ்ட் போடும்போது இதை கொடுத்துருக்கணும். இல்ல ஃபுல் டெஸ்ட் பண்ணும்போது இந்த ப்ராக்டிஸ் வச்சிருக்கணும். அப்பனா தான் எனக்கு வந்து அங்க ப்ராக்டிஸ்ல வரும் எக்ஸாம்ல. புரியுதுங்களா? அடுத்த பாயிண்ட், கீப் இன் மைண்ட் அபவுட் த நெகட்டிவ் மார்க்ஸ் அண்ட் சூஸ் த டைப் ஆஃப் கொஷின்ஸ். நான் மறுபடியும் சொல்றேன், இது எல்லா செக்ஷன்லயும் ரொம்ப முக்கியம். நெகட்டிவ் மார்க்ஸ் நம்மளுக்கு 0.25 நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. அப்போ ஒரு கொஸ்டின் தப்பாச்சு அப்படின்னா 1.25 மார்க்ஸ் போயிடும். 1.25 மார்க்ஸ்ங்கிறது சாதாரணமா தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. 0.25ல மிஸ் ஆகி நிறைய பேர் ஃபீல் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த 0.25ல ஒருத்தவங்க உள்ள ஒரு கேண்டிடேட் உள்ள போய் அதுல வந்து செலக்ட் ஆகி 0.25ல ஒருத்தவங்க வெளியே போனவங்களும் இருக்காங்க, 0.25ல ஒருத்தவங்க உள்ள போனவங்களும் இருக்காங்க. ரெண்டுமே இருக்கு. ஸோ
0.25 தானே நினைச்சிடாதீங்க. இது நம்மளுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது தான் நம்மளுக்கு அது தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால கீப் இன் மைண்ட், எப்பயுமே அது அவேராவே இருங்க. நமக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு அப்படின்றத மைண்ட்ல வச்சுட்டு ஃபில்டர் பண்றது தெரியணும். எப்பயுமே ஒரு கொஸ்டின் எனக்கு ஃபில்டர் பண்ண தெரியணும். இந்த கொஸ்டின் எடுத்தா கண்டிப்பா அக்யூரேட்டா போட்டுருவேன். 100% என்னால கரெக்டா போட முடியும், 100% நான் கரெக்டா போட்டுவேன் தெரிஞ்சா மட்டும் சூஸ் தட் டைப் ஆஃப் கொஸ்டின். இல்ல எனக்கு கொஞ்சம் ஆசிலேட்டடா இருக்கு அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. எல்லா கொஸ்டின் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு டவுட்டா இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க போட ஆரம்பிங்க. ஓகே? அப்போ உங்களுக்கு வந்து அதுல எந்த கன்ஃபியூஷன்ஸும் இருக்காது. அதனால எப்பயுமே டவுட்ஃபுல்லா இருக்க கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணிருங்க. ஓகே? அடுத்தது, மெயின்டைன் an average time for each question from the beginning of practice itself. அது நம்ம, நான் இப்ப அதுதான் சொன்னோம் இல்லையா, பிராக்டிஸ் பண்ற காலகட்டத்துல இருந்தே இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸாம்ல ஈஸியா கிராக் பண்ணிட முடியும். இந்த செக்ஷன் இல்ல எந்த செக்ஷன், ஓவரால் எக்ஸாமே நீங்க கிளியர் பண்ணிட முடியும். அதனால எப்பயுமே ஒரு டைம் லிமிட்டை மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ்க்கு டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதனால அதை மட்டும் எப்பயுமே நீங்க வந்து நமக்கு டைம் போயிட்டு இருக்கு, நீங்க டைம் போயிட்டு இருக்குன்ற பயத்துல எப்பயுமே டெஸ்ட் போடாதீங்க. நமக்கு டைம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில டெஸ்ட் போடுங்க. ஓகே? அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் குறைஞ்சபட்சம் 40 to 50 செகண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே? மேக்ஸிமம் வந்து நீங்க, நான் 50 செகண்ட்ஸ் சொல்றதே அதிகம் தாங்க. 40 to 45 செகண்ட்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு 2 நிமிஷம் வந்து நிறைய பேருக்கு மிச்சம் இருந்திருக்கு, அவங்க வந்து எல்லா கொஸ்டினையும் போட்டு 2 நிமிஷம் மிச்சமா உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அது இதனாலதான், பிகாஸ் தே மெயின்டைன் தேர் டைம் லிமிட். 40 to 45 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 30 கொஸ்டினுக்கு உங்களுக்கு 1 நிமிஷம் இல்ல 1.5 நிமிஷம் பேலன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு வந்து நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். வித் திஸ் டைம் லிமிட் அந்த 40 to 45 செகண்ட்ஸ் நான் எப்பயுமே கணக்குல வச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அந்த பேசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க கொஸ்டின்ஸ் போவீங்க. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நான் படிக்கிறேன் அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு நீங்க மேக்ஸிமமா ஒரு 2.5 minutes எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஹோல் பேசேஜ் எவ்வளோ பெரிய பேசேஜா இருந்தாலும் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 2.5 minutes தான் ஒரு அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை படிக்கிறதுக்கு. ஓகே? அதுக்கப்புறம் நீங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 1 நிமிஷம் எடுத்து கொஸ்டின்ஸை போட்டுக்கலாம். 7ல இருந்து 8 நிமிஷம், சாரி, 7ல இருந்து 8 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு ஒரு 2 minutes நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ 2.5 minutes + 2 minutes, டோட்டலா இதுலயே உங்களுக்கு 4.5 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இதுல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல மீதி எனக்கு எவ்வளவு நிமிஷம் தான் இருக்கு, மொத்தமே 20 நிமிஷம் தான். அதுல வந்து 15.5 நிமிஷம் தான் நீங்க மத்த கொஸ்டின்ஸ்க்கு கொடுக்கவே முடியும். ஏன்னா 4.5 நிமிஷம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கே போயிடும். இது நான் சொல்றது, இதுதான் மேக்ஸிமம் டைம் லிமிட். 4.5 நிமிஷங்கிறது மேக்ஸிமம் டைம் லிமிட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு. இதுக்கு நீங்க எக்ஸஸா எப்பயுமே எடுக்காதீங்க. அதுக்கு தான் ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்க சொல்றோம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நீங்க ஸ்கிப்பும் பண்ண முடியாது. ஏன்னா 7ல இருந்து 8 கொஸ்டின்ஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல வரும். நீங்க ஸ்கிப் பண்ணணும்னு நினைச்சாலும் அதை ஸ்கிப் பண்ண முடியாது, ஸ்கிப் பண்ண கூடாது. ஏன்னா 7ல இருந்து 8 கொஸ்டின்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு டாபிக் வந்து அவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா அந்த ரீடிங் ப்ராக்டிஸ் இருந்தா ஈஸியா தட்டிட்டு போயிடலாம். ஓகே? அடுத்தது, மெயின்டைன் அட்லீஸ்ட் 98% ஆஃப் அக்யூரசி இன் ஆல் த டெஸ்ட். இதான் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம். 30 கொஸ்டின் வந்து ஒரு செக்ஷன்ல இருக்கு இங்கிலீஷ்ல அப்படின்னா 30க்கு நான் 30 எடுக்க முடியாட்டாலும் அட்லீஸ்ட் நான் 28 கொஸ்டின்ஸாவது அக்யூரஸியா எடுத்திருக்கணும். நான் 30 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றேன் அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ்க்கு எனக்கு கரெக்டான ஆன்சர் போட முடியல அப்படின்னா 30 28 எடுத்திருக்கோம். 28 out of 30 எடுத்தாதான் அந்த அக்யூரஸியை நான் மெயின்டைன் பண்ணிட்டு வர முடியும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ற காலகட்டத்தில இருந்தே 98% ஆஃப் அக்யூரஸியை எப்பயுமே நீங்க மனசுல வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் எக்ஸாம்ல கொடுக்கும். ஓகேங்களா? லாஸ்ட் பாயிண்ட், ஸ்கிப் த டவுட்ஃபுல் கொஸ்டின்ஸ் இன் ஆர்டர் டு அவாய்ட் த மிஸ்டேக்ஸ் அண்ட் நெகட்டிவ் மார்க்ஸ். இதுதான் நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம். அப்ப சொன்னோம் இல்லையா, டவுட்ஃபுல்லா இருக்க கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணிருங்க. அதில் மற்றதெல்லாம் முடிச்சுட்டு எதெல்லாம் நீங்க டவுட்டா இருக்குன்னு நினைச்சீங்களோ அதை யோசிச்சு பொறுமையா போடுங்க. ஆனா அதை யோசிச்சு பொறுமையா போற அளவுக்கு நீங்க டைம் மெயின்டைன் பண்ணிருக்கணும். அப்பனா தான் நான் அதை யோசிச்சு போற அளவுக்கு எனக்கு டைம் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 20 minutes தான் இருக்கு. 30 கொஸ்டின்ஸ் போடணும். என் பிரெயினை நான் ஃபைன் டியூன் பண்ணி அந்த அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுத்திருந்தா மட்டும்தான் ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்டா நான் அங்க வந்து செயல்படவே முடியும். எப்பயுமே எந்த விஷயம் செஞ்சாலும் நீங்க எந்த காரியத்துக்காக ஃபோக்கஸ் பண்றீங்களோ அந்த காரியத்தை எடுத்து அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணி அதுலயே எப்பயுமே செயல்படுங்க. ஓகே? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லா வீடியோ, அந்த போன 2 வீடியோஸ்லயே சொல்லியிருப்போம். ஸ்ட்ராட்டஜி, பிராக்டிஸ், ஃபோக்கஸ், சக்சஸ். இது ஏன் நான் மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி, பிராக்டிஸ், ஃபோக்கஸ், சக்சஸ் இதுதான் நீங்க நினைக்கிற கோலை அச்சீவ் பண்றதுக்கான வழி. வேற வழியே கிடையாது. நீங்க எப்படி சுத்தி போட்டாலும் இந்த ஒரு வார்த்தையில தான் எல்லாம், இந்த வார்த்தைகள்ல தான் எல்லாமே அடங்கும். உங்களோட சக்சஸ் கோல் எல்லாமே இந்த வார்த்தைக்குள்ளேயே அடங்கிரும். நீங்க எப்படி போட்டாலும் எனக்கு பிராக்டிஸ், 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 இது இல்லாம ஒண்ணு பண்ணவே முடியாது, ஒரு சக்சஸ் அடையவே முடியாது. ஓகேங்களா? ஏன்னா சித்திரமும் கைப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அதனால நான் வந்து
நான் அதை பண்ணணும், எனக்கு அது கை தேர்ந்த விஷயமா கிடைக்கணும் அப்படின்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட் ஆல்வேஸ். அதனால அதை மட்டும் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸை மறக்காதீங்க. அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டேன், ப்ராக்டிஸ் பண்றேன், ஃபோக்கஸ் பண்றேன், சக்சஸ் ரீச் பண்ணியாச்சு. ஓகே, நான் நினைச்ச பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டோம். ஓகே, அதனால நீங்க இந்த இந்த விஷயத்த மட்டும் மறக்காதீங்க. அதனால தான் ஒவ்வொரு வீடியோ திரும்ப திரும்ப இதை சொல்றது. ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கான கிளாஸ். ஸோ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் எடுத்து நம்ம ப்ராக்டிஸை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். கடைசியா வந்து சமரைசேஷன்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணுங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ வந்து இது சிலபஸ் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம என்ன வந்து நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல அக்யூரசி மெயின்டைன் ஆகும். ஏன்னா நீங்க ஆப்டிடியூட் ரீசனிங்லாம் பாத்தீங்கன்னா நீங்க போட்டு ஆன்சரை போட்டீங்கன்னா அது வந்துட போகுது. நீங்க வந்து ஸ்டெப்ஸ் எழுதி, ஐ மீன் ஸ்டெப்ஸ் போட்டு அந்த ஆன்சர் நீங்க கொண்டு வந்துட முடியும், ரீசனிங்லயோ ஆப்டிடியூட்லயோ. பட் இங்கிலீஷ்ல அப்படி பண்ணவே முடியாது. ஸோ அதனால இங்கிலீஷ்க்கு நல்ல ப்ராக்டிஸ் வேணும். அதனால நீங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூஸ் ஆன் ஏர் ஆப் டவுன்லோட் பண்ணி வந்து அந்த நியூஸை கேளுங்க. மார்னிங் புல்லட்டின், ஈவினிங் நியூஸ், இல்ல ஓவரால் நியூஸ், இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன நீங்களே பிரிச்சு கேளுங்க. ஆடியோ ஸ்டோரி புக்ஸ் கேட்கலாம். நீங்க அதை தவிர்த்து படிங்க, கண்ணால பார்த்து படிங்க. அதுதான் உங்களுக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணும். நீங்க ஆடியோ புக்ஸ் கேட்கறவங்க தாராளமா கேட்கலாம். இன் அடிஷன் டு தட் யூ ரீட் இட் இன் த புக்ஸ். அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து பார்ட் 4 பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் பார்ட் 3 வரைக்கும் பார்த்துருக்கோம். அதாவது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், இந்த 3 பார்ட்ஸ் வந்து பேங்கிங் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ்ல பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் பேங்கிங் அவேர்னஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த பார்ட் 4ஓட மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.